ஹலோ கைஸ், நான் உங்கள் இசக்கியம்மல். வெல்கம் பேக். என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் வீக் இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சுருந்தேன். ஃபுட் கலர் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி 4 கலர்ஸ் கொடுத்துருந்தேன். அதுலேருந்து நிறைய பேரும் ரெட் கலர் தான் சூஸ் பண்ணீங்க. சரி, ரெட் கலர்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் இன்றைக்கி ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஃபுல் 24 hours நான் ரெட் கலர்லேயே ஃபுட் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் தக்காளி தோசையும் தக்காளி சட்னியும். பாருங்கள், நான் அந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேன். சாப்பிடலாம். காலைல சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போதுமே பிளாக் காஃபி குடிப்பேன். ஸோ இன்றைக்கி அது குடிக்க முடியாது, ஏன்னா பிளாக் கலரில் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும்ல. அப்படி யோசிச்சு இன்றைக்கி என்ன குடிக்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டுக்கிட்டாங்க, அது குடிப்பேன். நான் அதோட இந்த வாட்டர் மெலனோட ஜூஸ் இந்த கிளிப் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நான் குடிக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக காலையிலோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன, லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் உங்களை லஞ்ச் டைம் மீட் பண்ணுறேன். பாய். ஸோ நான் இப்போ தான் கிளாஸ் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு டொமேட்டோ லேஸ் வாங்கிட்டு வந்தேன். இதில் போட்டிருக்கு டேங்கே டொமேட்டோ பொட்டேட்டோ சிப்ஸ். டேங்கேன்னு சொன்னோன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. டேங்கே இல்லை, லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் ஃபுல்லாகிடுச்சு. இப்போது ஈவினிங் நான் சொன்னேன், ஈவினிங்கும் நான் பிளாக் காஃபி குடிப்பேன். பார்ப்போம், இன்றைக்கி குடிக்க முடியாதுல்ல. ஸோ ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னா அதையும் காமிக்கேன். பாய். ஈவினிங் சாப்பிடும்போது காட்டுறேங்க. ஈவினிங் நான் ஒன்றும் சாப்பிடல, அதுக்கு சேர்த்து இப்போ நான் டின்னர் சாப்பிட போகிறேன். பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில், சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, அப்புறம் கேபேஜ் பஜ்ஜி. கேமராவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது, ஆனால் இது ரெட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் சட்னி பண்ணியிருக்காங்க. எனக்காண்டி மட்டும் பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்றுவோம். கொஞ்சமாக ஊற்றுவோம். மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். I begin to
டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு டின்னரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக ரெட் கலரில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் போக போக நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் என்னென்னா தக்காளி தோசை, அதுக்கப்புறம் மத்தியானம் தக்காளி சோறு, அப்புறம் ஈவினிங்க்கும் நைட்டுக்கும் சேர்த்து நம்ம கேபேஜ் பஜ்ஜி சாப்பிட்டோம், அப்புறம் பீட்ரூட் சப்பாத்தி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு டேயில் அந்த கலருக்கு மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலரில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கலரும் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேரும் பார்க்கிங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஓகேவா? இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். அப்புறம் என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, until it's bye from Isakyamal.